வணக்கம் ட்ரூ கோல்டன் நேயர்களே, இது வரைக்கும் ட்ரூ கோல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இன்றைக்கி ரேஷன் கோதுமை மாவில் ஒரு இனிப்பு ஒரு காரம் எப்படி செய்கிறோம்னு பார்க்குறோம். வாங்க. இப்போ நாம் 5 கப் அளவுக்கு இந்த கோதுமை மாவை அந்த கப்பில் எடுத்துக்கிட்டோம். ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சோடாப்பு போட்டுக்கிட்டோம், சமையல் சோடா. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனது. அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நமக்கு சர்க்கரை, அதாவது சீனி, அஸ்கா, வெள்ளச்சர்க்கரை, இதில் இந்த மாதிரி பேர் சொல்கிறோம்லங்களா, அதில் 2 கப் அளவுக்கு போட்டுக்கிட்டோம். அதை மிக்ஸி ஜாரில் நல்லா தூளாக அரைச்சிக்குங்க. அதை தண்ணியில் கலந்துக்குங்க. தண்ணியில் கரைச்சி அதை இந்த 5 கப் அளவு கோதுமை மாவில் 2 கப் சீனியை கலந்துக்குங்க. இப்போ அதை கலந்துட்டு அது கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க, கட்டிப்படாமல். இது போல் நல்லா கலந்துக்கிட்டு அது கூட ஏலக்காய் 2 ஏலக்காயை தூள் பண்ணி போட்டுக்குங்க. அது கூட பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸு உங்களோட ஃப்ளேவருக்காக ஒரு 6 சொட்டு கலந்துக்குங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணால் சரியான பதமாக இருக்கும், அதை பார்த்துக்குங்க. இப்போது ஒரு வானிலை அடுப்பில் வச்சுக்கிட்டோம். வழக்கம் போல் எண்ணெயை காய வச்சுட்டோம். இப்போ அந்த குழிக்கரண்டியில் ஒவ்வொரு கரண்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் அது எப்படி வருதுன்ட்டு. உங்களோட வானொலி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எத்தனை கரண்டி விடணுமோ பார்த்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், பொதுன்னு வந்துருச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது கொஞ்சம் வெந்து வந்ததை நம்ம திருப்பி விட்டுக்குவோம். இது போல் திருப்பி விட்டுட்டு நம்ம நுரைய இறங்குனது இதை எடுத்துடலாம். கொஞ்சம் செவந்து வந்துடும், நல்ல கலர் வரும் பாருங்கள். ஆஹா, எப்படி பொதுன்னு நம்மளுக்கு மொட்டலி விட்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஆமாம், நீந்திர மாதிரி இருக்குங்களா? ஆமாங்க. இது என்ன சொல்லுவீங்க உங்கள் ஊரில்? நாங்கள் இதை கச்சாயம்னு சொல்லுவோம். அதாவது பன்னு கச்சாயம், கோதுமை கச்சாயம் அப்படி சொல்லுவோம். பாருங்கள் அழகாக எப்படி வந்துருச்சுட்டு. இது இப்போ இனிப்பு பலகாரம் தயார் பண்ணியாச்சு. அடுத்ததாக காரம் இதோ மையத்தில் இருக்குது. அது எப்படி செய்யறோம்ன்ட்டு வாங்க பார்ப்போம். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்தோம். 2 பெரிய வெங்காயம். ஒரு வெங்காயத்தை எடுத்து இப்படி கட் பண்ணுறோம். அடுத்த வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத இந்த டிப்ஸில் நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த விரலை நகத்தை டக்குன்னு கத்தியில் நம்ம வெட்டி விட்டுக்கிட்டே போனோம்னா சீக்கிரமாக இது கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி பழகிக்குங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்படி 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக பச்சை மிளகாய் எடுத்துக்கிறோம். அதை சென்டரில் 4ஆக வகுந்து விட்டுக்கிறோம். அதை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ பாருங்கள், எடுத்துட்டோம். பச்சை மிளகாய் 4ஆக வகுந்து விட்டுட்டோம். இப்போ அப்படி வச்சு இதே மாதிரி வெங்காயத்தை எப்படி கட் பண்ணுமோ அதே மாதிரி பொடியாக கட் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக பச்சை கருவேப்பிலையை எடுத்துக்கிட்டால் ஒரு 4 ரெக்கை எடுத்தால் அதையும் நல்லா கட் பண்ணி இது போல் எடுத்துக்கிட்டோம். எல்லாமே என்ன பண்ணுறோம்ட்டா நம்ம ஒரு 4 கப் கோதுமை மாவில் மிக்ஸ் பண்ணுறோம். அது கூட நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் 2ஐயும் கலந்து நல்லா இடிச்சுக்கிறோம் தூளாக. அது கூட தேவையான அளவு உப்பும் கலந்து நம்ம இதை மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அதை தோசைக்கல்லை காய வச்சு அந்த தோசைக்கல்லில் நம்ம இது போல் அடை தட்டுற மாதிரி நல்லா தட்டி விட்டு இது மாதிரி இழுத்து விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் வெந்து வந்ததும் நம்ம எண்ணெய் விட்டுருங்க. இதை எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்படி எண்ணெயை சுற்றி விட்டுருங்க. மேலே கொஞ்சம் விட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு திருப்பி விட்டுருங்க. ஒரு டைம் தோசை திருப்புற மாதிரி அழகாக வந்துட்டு அப்படி திருப்பி போட்டுருங்க. அதே போல் கொஞ்சம் நேரம் இருந்தது நம்ம எடுத்து விடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு. இது காரம். இப்போ இனிப்பும் காரமும் தயார். இந்த வீடியோவை இதுவரை பார்த்தமைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.